வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஏற்கனவே நான் இது நம்ம சேனலில் போட்டது தான். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நாலு வீடியோ சேர்த்து போட்டிருக்கேன். ஒன்று கை டிசைனு, மீதி எல்லாம் நெக் டிசைனு. இது எல்லாமே ஓரளவுக்கு வியூஸ் போன வீடியோ தான். அதனால் சரி, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறவங்களுக்கு இதில் இருக்கிறது எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காகவும் போட்டிருக்கேன் நான். ஏன்னா அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி 4 வீடியோ 3 வீடியோ சேர்த்து எங்களுக்கு டைம் கம்மியாகும், மொத்தமாக பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்காக போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஈஸியான முறையில் பார்த்து கற்றுக்குங்க. இப்போ பைப்பிங் வச்சுட்டு நம்ம கிராஸ் பீஸ் அடித்து திருப்பிடலாம். நல்லா திருப்பிட்டுருக்கேன். திருப்பி விட இது பார்டர் கொடுக்கறதுக்காக ஒரே அளவாக கட் பண்ணிங்கன்னா தான் ஒரே அளவாக வரும் உங்களுக்கு. நல்லா தேய்ச்சி விட்ருங்க. இந்த ஓரமாக அந்த ஓரமாக கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் அந்த நம்ம தைச்ச மடிப்பு அடியில் போகும். கை சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் வைக்கிற மாதிரி வைங்க. இது சோத்துக்கை பக்கம் வச்சுக்கோங்க. அதாவது முன்னாடி வர மாதிரி முன்பக்கம் வரணும். நான் இப்போ பண்ணுறது பேக் சைடு இருந்து அந்த ரவுண்டு வந்துச்சுன்னா தான் அந்த டிசைன் முன்னாடி வரைக்கும் வரும். அதனால் முன்பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ பாதியிலேருந்து நம்ம வச்சுருக்கோம். அங்கிட்டிருந்து இன்னொரு லைன் கொண்டு வர்றது, அங்கே மேலே ஆம்கோல் கிட்ட அந்த கை வரைக்கும் கொண்டு போயிடலாம். இன்னொரு தையல் போட்டுருங்க. இப்போ நம்ம அங்கிட்டிருந்து கொண்டுட்டு வந்துடலாம். அடையாளப்படுத்திக்கோங்க 3 இன்ச்சுக்கு. இப்போ அதுலேருந்து நம்ம வளைவாக போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா நம்ம இந்த ஓரத்துலேருந்து வளைவாக கொண்டு போயிடலாம். பைப்பையும் ஒட்டியே தையல் போடுங்க. பைப்பிங் ஒட்டி தையல் போட்டுட்டு நீங்கள் போக போக அப்படியே வளைச்சிக்கோங்க. போக போக நம்ம வளைச்சி கொண்டு வந்துடலாம். இது கை டிசைன் மாதிரி தான் பேக் சைடு வரும். பேக் சைடு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம மார்க் பண்ணது வரைக்கும் கொண்டு வந்துட்டு கட் பண்ணிடலாம். அது முன்னாடி வரும் இந்த வளைவு. கட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் தைக்க வேணாம், கட் பண்ணி விட்ருங்க கரெக்டாக. இன்னொரு பக்கம் நம்ம இந்த டிசைன் பண்ணி வச்சிடலாம். இது நிறைய வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த டிசைன் எப்படி பண்ணணுன்னு மறுபடியும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி அகலம் 2 இன்ச்சு, உயரம் 2 இன்ச்சு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. கைக்கு ஃபுல்லாக நெருக்கமாக தான் கொடுக்க போகிறோம். இதோட நெக்குக்கு நம்ம தள்ளி தள்ளி, அதாவது 3 பீஸாக வைக்க போகிறோம். அந்த மாதிரி என்ன துணி கிளாத் இருக்கிறதுக்கு தக்குன்னு நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கெலாம் துணி நிறைய வேணும். நானே 1/2 மீட்ரு எடுத்திருந்தேன். அதுவே பேக் சைடு கைக்கு எல்லாத்துக்கும் சரியாக போச்சு. இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம கைக்கு ஜாயின் பண்ணலாம். கையில் பெரிய ஊசி வச்சுட்டு நல்லா உள்ளே தள்ளி வைங்க. அந்த பிசுறு எதுவும் வெளியில் தெரியக்கூடாது. ஏன் நான் இந்த மாதிரி ஏன் நீங்கள் தைச்சிட்டு நம்ம அதுக்கு மேலே இந்த பீஸ் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அந்த பிசுறு எல்லாம் உள்ளே போய் உங்களுக்கு அந்த சைஸ் ஒரே அளவாக கிடைக்கும் நம்ம இப்படி பண்ணுறனால. இல்லைன்னா நம்ம மொத்தமாக அந்த வளைவுக்கு நம்ம ஜாயின் பண்ணி தைச்சிட்டு அதுக்கு மேலே இந்த பீஸ் வச்சோம்னா அது கரெக்டான முறையில் கிடைக்க மாட்டேங்குது. இது ஈஸியாகவும் இருக்கும். பிகினர்ஸ்க்கு நம்ம தைச்சிட்டு இந்த மாதிரி உள்ளே கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் தூரம் தான், ரொம்ப தூரம்லாம் இல்லை. அந்த வளைவு முடித்து கொஞ்சம் தூரம் மட்டும் கொடுத்து விட்டுறலாம். கண்டிப்பாக கையில் பெரிய ஊசி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது லாஸ்ட் வரைக்கும் அந்த பிசுரை தள்ளி விட முடியும். ஒரே அளவாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த லைன் கரெக்டாக ஒரே அளவாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அப்படி சப்போஸ் ஒன்று கூட குறையாக இருந்தாலும்
இங்கே வந்து சின்னதாக இருக்கிறது வந்து வெளியில் லைட்டாக இழுத்து வச்சுக்கலாம், பெருசாக இருக்கிறது லைட்டாக கட் பண்ணிடுங்க. இப்போ அப்படியே ஃபுல்லாக தையல் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு இந்த பிசுரெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம பாசி வச்சிடலாம். இதே மாதிரி 2 கைக்கும் தைச்சாச்சு பாருங்கள். 2 கைக்கும் ரொம்ப அழகாக பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம கழுத்துக்கு பார்க்கலாம். இதுக்கு பாசி வச்சுருங்க. எல்லாத்துக்கும் ஒரு பாசி கண்டிப்பாக வச்சா தான் அழகாக இருக்கும். அப்படி பாசி வேணாட்டி சும்மா தைச்சி விட்ருங்க. நான் சில்வர் கலர் பாசி வைக்கிறேன். சில்வர் கலர் பாசி வைக்கிறேன். ஏன்னா சாரியில் வந்து சில்வர் கலர் வந்துருந்தது, அதனால் வந்து கோல்டன் வரல, சில்வர் கலர் வந்தனால அந்த கலர் பாசி ஒன்று கொடுக்குறேன். எல்லாத்துக்கும் ஒன்றும் கொடுத்துருங்க. இதுக்கு வந்து நம்ம கைன்றதுனால தனித்தனியாக கட் பண்ணி தான் எடுக்கணும். ஏன்னா வந்து நம்ம மாட்டுறப்போ வந்து கண்டிப்பாக வந்து கை உள்ளே மாட்டும். அதனால் வந்து தனித்தனியாக ஒன்று எடுத்துக்கோங்க. இல்லை மற்றதுக்குன்னா வந்து நம்ம லைனாக அப்படியே கோர்த்து விட்டுறலாம். பாருங்கள், எல்லாமே செமையாக இருக்குது, முன்னாடி பின்னாடி எல்லாம். இப்போ அடுத்து வந்து நம்ம இதே ப்ளவுஸ்க்கு பேக் சைடு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, செமையாக இருக்குது கலர் காம்பினேஷன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ்க்கு பார்க்கலாம். ப்ளவுஸ் வந்து உயரம் வந்து 9.5 இன்ச்சு, அகலம் வந்து 3 இன்ச்சு எடுத்திருக்கேன். கீழேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டார் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துருங்க. ரவுண்டாக மார்க் பண்ணிக்கோங்க கீழே. இப்போ அந்த ஸ்டார் தனியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த இது வந்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க, நமக்கு கடைசியில் அது தேவைப்படும் வச்சு அளவு பார்க்குறதுக்காக. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரவுண்டாக. கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி அங்கங்கே கட் பண்ணி விட்டு திருப்பி எஜ்ஜிலே தையல் போடுங்க. அந்த எஜ்ஜிலே போட்டுடுங்க. போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறமா நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். ஒரே அளவாக உருட்டி கொடுங்க. நீங்கள் தைக்கிற அளவு வந்து ஒரே அளவாக இருக்கணும் லாஸ்ட் வரைக்கும். பெருசு சின்னதாக கொடுக்காதீங்க. லாஸ்ட் வரைக்கும் ஒரே மாதிரி கொடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பைப்பிங் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து வந்து ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணியாச்சு, பைப்பிங் பண்ணியாச்சு. அடுத்து இந்த லைன் வச்சிடலாம். இது வந்து ப்ளவுஸுக்கு அடிச்சுட்டு அதுக்கு மாதிரியே தான் 2 ஓரமும் கட் பண்ணி விட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம அந்த டிசைன் கொஞ்சம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த 1 இன்ச் அகலம் வச்சு ரவுண்டாக அந்த பீஸ் கொடுத்து தைச்சிடலாம். இது கேன்வாஸ் கொடுத்தா தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் கேன்வாஸே இல்லாமல் நம்ம கேன்வாஸ் கொடுத்து தைச்ச மாதிரி நம்ம 1 இன்ச் அகலம் வச்சு ரவுண்டாக தைச்சிக்கலாம். முன்னாடி வரைக்கும் அந்த லைன் வந்துடட்டும். நீங்கள் எப்போ எந்த டிசைன் பண்ணிங்கனாலும் முன்னாடி வரைக்கும் வர மாதிரி பார்த்துக்குங்க, அது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டார் நெக்கு அந்த அளவு வச்சு சைடில் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ வேறு வேஸ்ட்டு கிளாத் வச்சா அதில் வந்து கிளாத்து பத்தலை, அங்கங்கே கட் பண்ணி விட்டு திருப்பி எஜ்ஜிலே தையல் போட்டுடலாம். இதெல்லாம் உள்ளே போயிடும், அதனால் எந்த கலர்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒட்டி இருந்தால் போதும், அந்த கலரில் ஒட்டி இருந்தால் போதும். எஜ்ஜிலே தையல் போட்டுட்டு நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். அடையாளப்படுத்திட்டு இப்போ வந்து பிங்க் கலர் பீஸ் பண்ண வைக்கலாம். நான் வைக்கிற மாதிரி வைங்க. இதுக்கு வந்து 2 இன்ச் அகலம் உள்ள கிளாத் வேணும். ஒன்று வச்சுட்டு அதிலேருந்து அந்த பக்கம் போயிடலாம். அடுத்து வந்து க்ரீன் கலர் வைங்க. இதுக்கு வந்து ஒரு 4 பீஸ் வரும். பிங்க் கலரில் 4, க்ரீன் கலரில் 4 பீஸ் வரும். க்ரீன் கலரில் கட் பண்ணிக்கோங்க ஒரே அளவாக. அதே மாதிரி மாற்றி மாற்றி நம்ம கொடுத்துடலாம்.
எல்லாத்துக்கும் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு அந்த அளவெல்லாம் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கீழே வரைக்கும் நம்ம கொடுத்துடலாம். இப்போ வந்து இதில் 3 பீஸு இதில் 3 பீஸு, அவ்வளோதான், சரியாக போச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எக்ஸ்ட்ரா பீஸில் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டு நம்ம அந்த ஸ்டார் வெட்டணும் இல்லையா, அந்தளவு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதில் சென்ட்ரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு கழுத்து எந்தளவுக்கு இறக்கம் வேணும் இல்லை வந்து அகலம் வேணுன்றதை பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு நம்ம ஜாயின் பண்ணிடலாம். நல்லா தூக்கி விட்டு டைட்டாக தைச்சிருங்க அந்த இடம்லாம். ஏன்னா வந்து நம்ம டைட்டாக போடுறப்ப சில நேரம் வந்து அது பிரிஞ்சு போயிடும். அதனால் நல்லா டைட்டாக அந்த இடத்துல தைச்சி விட்ருங்க. இல்லைன்னா 2 தையல் கூட போட்டுருங்க. இப்போ வந்து கழுத்து அடித்தாச்சு. அடித்ததுக்கப்புறமா நம்ம அந்த பூ ரெடி பண்ணிடலாம். நிறையா வேணும், நம்ம வந்து 3 கொடுக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரே மாதிரி வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமா இப்போ தைக்க ஆரம்பிக்கலாம். கையில் பெரிய ஊசி வச்சுக்கோங்க, அந்த பிசுறு தெரியாமல் உள்ளே தள்ளி விடணும். கையெல்லாம் நான் ஜாயின் பண்ணிட்டேன். 3 பீஸ் போதும். அடுத்து 1 இன்ச்சு வந்து கேப் விட்டு அதுக்கடுத்து 3 பீஸ் வைங்க. டேப்பில் அளந்துக்கலாம், அப்போ தான் அளவு மாறாமல் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே மாதிரி 1 இன்ச்சு வச்சு எல்லா பக்கம் முன்னாடி வரைக்கும் இதே மாதிரி தான் கொண்டு போகணும். கையில் பெரிய ஊசி வச்சுட்டு ஒரே அளவாக உள்ளே நல்லா தள்ளி விடுங்க. முன்னாடி வந்து ரெண்டு லைன் கொடுத்தா போதும். பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கவே செமையாக இருக்குது. இப்போ முன்னாடி வந்து நான் 2 லைன் கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறமா நல்லா டைட்டாக தைச்சி விட்டு இப்போ நூலெல்லாம் நீட்டாக கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டு நம்ம அடுத்து பாசி வைக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து தள்ளி தள்ளி ஒரு பாசி வச்சுருக்கேன். இது கைக்கும் இதுக்கும் சேர்த்து 800ரூபாலேருந்து 900ரூபா வரைக்கும் வாங்கலாங்க. ஏன்னா 2க்குமே வேலை அதிகமாக இருக்குது. ஏன்னா பாசி இதெல்லாம் வைக்கணும்ல, அதனால 800ரூபாலேருந்து 900ரூபா வரைக்கும் வாங்கலாம். லைனிங்கு, தையக்கூலி, டிசைன்ஸ்க்கு எல்லாமே. இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாசி வச்சிடலாம். நம்ம அந்த 3 ஒன்றா குத்தி விட்டுட்டு கடைசியில் நூலை வந்து உள்ளே எடுத்து விட்டுடலாம். ஏன்னா வந்து இதுக்கு அப்படியே லைனாக கோர்க்க வேணாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், கைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிசைன் பார்க்கலாம். அதே மாதிரி நாட்டும் பண்ணி அதுக்கும் பாசி வச்சுருக்கோம். அடுத்து வந்து இந்த ப்ளவுஸும் இதுதான் பார்க்க போகிறோம். இதில் பார்டரில் இருக்க மாதிரி நம்ம மயில் வச்சு பண்ண போகிறோம். இதில் பார்டர் கட் பண்ணி நம்ம கையில் ஜாயின் பண்ணிடலாம். கையில் வந்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அது ப்ளவுஸ்லேருந்து கட் பண்ணி இது அந்த பார்டரை நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அங்கே ஜாயின் பண்ணி விட்டேன். இப்போ கழுத்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். எடுத்துட்டு ஃபுல்லாக லைனிங் வச்சிடலாம். பேக் சைடு எப்பயும் போல் ரவுண்ட் நெக் தான் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சுற்றிலும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி பைப்பிங் வச்சு வேலை முடிச்சிடலாம். கைக்கு வந்து பார்ட்ரு வைக்கிறதுக்கு முன்னாடி வச்சுட்டு பைப்பிங் பண்ணிடலாம். பார்டர் வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கு மேலே நான் க்ரீன் கலர் பைப்பிங் கொடுக்குறேன். இது கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா கழுத்துக்கு கொடுத்துடலாம்.
1.25 இன்ச்சு கிராஸ் பீஸ் கட் பண்ணிங்கன்னா போதும். இதுக்கு ஃபுல் ப்ளவுஸ் முடிச்சுட்டு தான் நான் டிசைனே பண்ணுறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட முடித்த ப்ளவுஸ் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சாரியோட கலர் எடுத்து கூட இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம் செம்மையாக. இப்போ பைப்பிங் எல்லாம் கொடுத்தாச்சு ஒரே மாதிரி. இப்போ வந்து நான் கேன்வாஸ் எடுக்கிறேன். நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்குங்க. இதுக்கு அளவு அந்த மாதிரிலாம் தேவையில்லை, நம்மளாம் ஒரு மதிப்பாக வரைஞ்சிக்கிறது தான். ஆனால் இதோட அகலம் 4 இன்ச் இருக்கும். இந்த மாதிரி தலை வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே இந்த கோபுரம் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது 2ஆக மடித்து அப்படியே கட் பண்ணுறேன் நான். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம கோபுரம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சைடில் டிசைன் பண்ணுறதுக்காக. நான் ரெண்டு கிளாத் வச்சு எஜ்ஜிலே தையல் போடுறேன். அதே மாதிரி மயிலுக்கும் 2 கிளாத் வச்சு தையல் போடுறேன். இதெல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு செம்மையாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி மறுபடியும் போட்டு உங்களுக்கு சொல்லித்தரணும்னு ஒரு ஆசை. சரி அதான் மறுபடியும் போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிறவங்க ஈஸியாக கற்றுக்குங்க. ஏன்னா இது எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துருக்காது இல்லையா. தெரியாதவங்க பழகிக்கட்டும், அதாவது புதுசாக யாராச்சும் பார்க்குறவங்க பழகிக்கட்டும் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். நீங்கள் மறுபடியும் சொல்லாதீங்க புதுசாக போடலை, முன்னாடி போட்டது போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் போட்டிருக்கேன் நான். இந்த மாதிரி சுற்றிலும் பைப்பிங் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரா பீஸில் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ மயிலுக்கும் நம்ம வாலிலிருந்து நம்ம பைப்பிங் கொடுக்கலாம். சுற்றிலும் கொடுத்துட்டு வாலுக்கிட்ட கட் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம மடித்து பைப்பிங் பண்ணலாம். இந்த மாதிரி மடித்தா அழகாக கொடுங்க. ஆனால் இது குட்டியூண்டாக இருக்கனால இதுக்கு கொடுக்கறது தான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த தலைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி எல்லா பக்கமும் ஈஸியாக தான் இருந்துச்சு. இந்த மயிலுக்கு கொடுக்கறது தான் ரொம்ப கஷ்டம். ஆனால் கஷ்டமாக இருந்தாலும் அதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடுங்க உள்பக்கம். இப்போ கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ அடித்து திருப்பிடலாம். மேக்ஸிமம் நான் ஏன் லேஸ் வைக்காமதில்ல, ப்ளவுஸ்லேயே நான் அடித்து திருப்பி நான் அந்த லைன் கொடுக்குறேன் அப்படின்னா லேஸ் கொஞ்சம் நாளாக என்ன ஆகும்னா உங்களுக்கு டல்லாக எடுத்து கலரு. ஏன்னா நம்ம வைக்கிறப்போ நல்ல டார்க் கோல்டன் இருக்கு. அப்போ கொஞ்சம் நாளானதுமே டல்லாகிடுது. அதுக்காக மேக்ஸிமம் நான் லேஸ் அதிகம் ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ரொம்ப கம்மியாக ரேராக தான் யூஸ் பண்ணியிருப்பேன். வேறு வழி இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். மற்றபடி எல்லா ப்ளவுஸ்க்குமே நம்மக்கிட்ட இருக்க கிளாத்தை வச்சு நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 2 லைன் கொடுத்துருங்க. அதாவது பாதி வரைக்கும் தான் சென்டர் அடையாளப்படுத்திட்டு அது வரைக்கும் கொடுத்துட்டு திருப்பி இன்னொரு தையல் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி நம்ம மேலே மயில் வச்சு தைக்கலாம். இது பார்டர்லேயும் மயில் இருக்கும், இந்த ப்ளவுஸில் அதுலேயுமே மயில் இருக்கும். ரெண்டும் தனித்தனியாக எடுத்தது தான், ஆனால் மேட்சாக அமைஞ்சிக்கிச்சு அவங்களுக்கு. இப்போ தைச்சி முடிச்சுட்டா அதுக்கு மேலே இந்த கோபுரம் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு தைச்சிடலாம். ஆனால் இதுக்கு கொஞ்சம் ஒடுக்கமாக கட் பண்ணணும். அதுக்கு மேலே வர லைன் பூரா கொஞ்சம் குண்டாக கட் பண்ணணும். இதுக்கு வைக்கிறது மட்டும் கொஞ்சம் ஒடுக்கமாக கட் பண்ணணும். இப்போ அப்படியே நீங்கள் லைனாக ஒன்று ஒன்றா அடுத்தடுத்து நம்ம வச்சு தைச்சி எடுத்துடலாம். நான் ஒன்றுக்கு மேலே அந்த மாதிரி வைக்கிறேன். ஒன்றுக்கு அடியில் தள்ளி வைக்கிறேன். ஏன்னா அது ஒரே மாதிரி இருக்கணுன்றதுக்காக. ஏன்னா அது தொடர்ச்சி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது தள்ளியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் அது உள்ளே கொடுத்து நான் அப்படியே தோகை மாதிரி ரெடி பண்ணிட்டேன். முன்னாடி அதாவது ஷோல்டர் வரைக்கும்.
பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ அந்த ஒன்று மட்டும் அந்த ஷோல்டர்கிட்ட கொஞ்சம் தச்சு விடாமல் நம்ம அது உள்ளே கொடுத்து நம்ம முன்னாடி 2 லைன் கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறமா அதுக்கு தையல் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு, செம்மையாக முடிஞ்சு. இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கோல்டன் கலர் பாசி கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு மூக்கு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் தச்சு விட்டுட்டு முக்கோணமாக மடித்து தச்சு விட்டுட்டு அதை திரும்பி பார்க்குற மாதிரி, அதாவது திரும்பி டிசைன் பார்க்குற மாதிரி நம்ம அந்த மூக்கு மட்டும் வச்சு விட்டுறலாம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் நம்ம பாசி கொடுத்துட்டோம். செமையாக இருக்குது. இந்த அழகெல்லாம் வேஸ்ட்டாக இருக்கக்கூடாதுன்னா மறுபடியும் உங்களுக்கு போட்டு சொல்லித்தரேன், பார்த்து கற்றுக்குங்க. பாருங்கள் எல்லாத்துக்கும் நிறையவே பாசி கொடுத்துருக்கேன், கம்மியாலாம் இல்லை. கோல்டன் கலர் பாசி நிறைய கொடுத்துருக்கேன். ஏன்னா ப்ளைனாக தெரியக்கூடாது, அது ரொம்ப அழகாக தெரியணும் அப்படின்றதுக்காக நிறைய பாசி கொடுத்துருக்கேன். இந்த சாரீக்கு மேட்சாக இந்த மயில் டிசைன் செமையாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ப்ளவுஸு தான் இந்த டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதுவும் மயில் தான், இதுவும் செமையாக இருக்கும். ஆனால் எவ்வளோதான் அழகாக நம்ம சொல்லி சொல்லி கொடுத்தாலுமே நீங்கள் கற்றுக்கவும் மாட்டேங்கிறாங்க, பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க நம்ம சேனலில். அதுதான் ஏன்னு தெரியல. அகலம் 3 இன்ச்சு, உயரம் 9.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. நானும் எதிர்பார்த்தேன் இந்த டிசைன்லாம் நிறைய பேர் பார்த்து கற்றுக்குவாங்க அப்படின்னு. ஆனால் சான்ஸே இல்லை. வெறும் போட்டோன்னே ஒரு 2000 பேர் கூட பார்க்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு இது ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஆனால் எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு 2000 வியூஸ் கூட போகல. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் போயிருக்கு. ஆனால் அது போட்டப்போ ரொம்ப கம்மியாக தான் போச்சு. இப்போ கொஞ்சம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு கிரே கலரில், அதாவது சில்வர் கலரும் இல்லாமல் கிரே கலரும் இல்லாமல் பைப்பிங் கொடுக்குறேன் நான். இதுதான் சாரீ கலரு. இந்த கிரே தான், அந்த லைட் கிரே தான் சாரியோட கலரு. ஃபுல்லாக அந்த கலர் தான். இப்போ இந்த மாதிரி அடித்து திருப்பிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு பைப்பிங் வச்சுக்கோங்க. நான் லைட் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அடித்து திருப்பிடலாம். நம்ம இதுக்கு பார்டர் கொடுக்கறதுக்காக நான் சொன்ன மாதிரி லேஸ் யூஸ் பண்ணலை. லேஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம இது கோல்டன் கலரு கொடுக்க போகிறோம். இப்போ இதில் கிரே கலர்லேயும் ப்ளவுஸோட கலர்லேயும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இந்த கோல்டன் கலரில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத பைப்பிங் விட்டு கொஞ்சம் தள்ளி நம்ம அந்த நூல் மாற்றிக்கோங்க. அதை ப்ளூ கலர் நூல் மாட்டியிருக்கோம், ஆனால் அதை மாற்றி கோல்டன் கலருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு பாதி வரைக்கும் வந்ததும் நம்ம கட் பண்ணிடலாம். அதாவது அந்த நெக்கோட எட்ஜ், அந்த நடுவில் இருக்கும் இல்லையா, அங்கே வந்தது கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ கீழேருந்து அந்த வளைவு கொண்டு வரலாம். கீழேருந்து வளைவு கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு ஒரு தையல் போட்டு மறுபடியும் இன்னொரு தையல் போட்டுருங்க. இப்போ நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. 4 இன்ச்சுக்கு, அதாவது ஒரு மாங்காய் ஷேப்பில் தான் வரும். இது உடம்பு பகுதி. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம அயன் பண்ணி எடுத்துருக்கோம் கேன்வாஸ் வச்சு. அதுக்கு ப்ளூ கலரில் பைப்பிங் கொடுத்துடலாம். ப்ளூ கலரில் பைப்பிங் பண்ணிடுங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய டிசைன் இருக்குதுங்க. புதுசாக நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த டிசைன் மாதிரி நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா போய் பார்த்து அடுத்தடுத்து பார்த்து கற்றுக்குங்க. இப்போ இது உள்பக்கம் திருப்பி இந்த மாதிரி கிராஸ் பீஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். கழுத்துக்கு மேலே கொஞ்சம் தள்ளி ஒரு 2.5 இன்ச்சு தள்ளி இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கழுத்து வரைஞ்சிக்கோங்க. கழுத்து வரைஞ்சிட்டு கீழேருந்து அந்த வால் பகுதி, அதாவது தோகை அந்த பக்கம் இருந்து
4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இது மாதிரி நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. நான் மேலே போக போக நமக்கு சின்னதாகிடணும். இப்போ அதுக்கு மேலே நான் இந்த கோல்டன் கலர்லேயே குட்டியாக அடித்து திருப்பி அதுக்கு நம்ம பண்ண போகிறோம் கொண்டை. இது 4ஆக மடித்தா அதுக்கப்புறமும் ஒரு 2 மடிப்பு மடிக்கணும் இந்த மூக்கு வரத்துக்கு. சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு புரியல அப்படின்னா இந்த கிரே கலர் saree போட்டு தம்ப்நெயில் போட்டு மயில் டிசைன் போட்டு சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் பார்த்து கற்றுக்குங்க. இதில் வர்றது எல்லாமே தனித்தனியாக இருக்குது. இது நல்லா ஃபாஸ்ட்டாக என்னை மாதிரி தைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஓரளவுக்கு புரியுது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் இன்னும் நல்லா நீங்கள் கற்றுக்கணுன்னீங்கன்னா அதில் போய் சேனல் உள்ளே போய் பார்த்து இந்த வீடியோ பார்த்து கற்றுக்குங்க. இப்போ இந்த நூல் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டு நம்ம இந்த கோல்டன் கலர் பீஸை அந்த ஓரத்துலேருந்து நம்ம வச்சு விட்டுடலாம். கீழே வரைக்கும் வச்சுட்டு 2 தையல் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறமா அந்த பீஸை வச்சு நம்ம ரவுண்டாக தைக்க போகிறோம். ரவுண்டாக நீங்கள் தைக்கிறப்ப அந்த பிசுறு எல்லாம் மறைச்சி உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்குங்க. சப்போஸ் தெரிஞ்சுது அப்படின்னா மறுபடியும் கட்டரை வச்சு லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நம்ம அழகாக போடணும், அழகாக சொல்லித்தரணும் அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணையில் இந்த கஷ்டம் கூட பெருசாக தெரியல. ஏன்னா முன்னாடிலாம் நான் டிசைன் ப்ளவுஸே பண்ண மாட்டேன். ஆனால் இப்போ நம்ம சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறமா உங்களுக்கு புதுசு புதுசாக சொல்லித்தரணுன்றது ஒரே காரணத்துக்காகவே அது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு போய் ஈஸியாக போய் சொல்லித்தரணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அதனால தான் எவ்வளோ நேரம் ஆனாலும் பொறுமையாக உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்களும் கற்றுக்கணும் அப்படின்னு. ஏன்னா நம்ம வெளியில் தைச்சி கொடுக்கலனாலும் நமக்கு நம்ம பசங்களுக்கு வெளியில் கொடுத்து தைச்சி போட்டுக்கலாம் இல்லையா டிசைன் ப்ளவுஸு. அதுக்காக தான் சரி இந்த மாதிரி பொறுமையாக சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லித்தரேன். இதே மாதிரி இந்த தோகையை மேலே வரைக்கும் வச்சுட்டு போயிடணும். நம்ம மேலே வரைக்கும் அந்த உடம்பு பகுதி இருக்குது பார்த்திங்களா, மார்க் பண்ணும்ல வச்சு அது வரைக்கும் நம்ம இதை கொண்டு போகணும். இது வரைக்கும் கொண்டு போயிட்டு அதுக்கு மேலே அந்த பிசுரெல்லாம் தெரியாமல் அந்த உடம்பு பகுதியை வச்சு நம்ம சுற்றிலும் தையல் போட்டுடலாம். இதோட முடிஞ்சு போகுமான்னு இல்லைன்னா இல்லைங்க. இப்போ நம்ம கீழே அந்த தோகை பகுதி இருக்குது பார்த்திங்களா, அங்கெல்லாம் கேப்பாக இருக்கும், பிசுறு தெரிகிற மாதிரி இடங்களும் இருக்கும். நம்ம அதெல்லாம் தெரியாமல் கோல்டன் கலர் பாசி வச்சு அதை மறைச்சி நம்ம எல்லா பக்கமும் தைக்கணும். அப்போ தான் பிசுறு எதுவுமே வெளியில் தெரியாது. இப்போ முன்னாடி கொஞ்சம் பீஸ் கொடுத்து நம்ம அந்த மாற்றி 2 கலர்லேயும் கொடுத்து டிசைன் பண்ணிடலாம். பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் நம்ம பாசி வச்சிடலாம். இப்போ எல்லாத்துக்குமே நம்ம பாசி வச்சுட்டு மேலே நம்ம ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.